Hello guys, welcome to Kavin Perfect Tech YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா YouTubeல நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திருப்பீங்க guys. அந்த ஒரு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் மார்க் வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த வாட்டர் மார்க்னா என்ன, இந்த வாட்டர் மார்க் எப்படி ஆட் பண்றது, ஸோ இந்த வாட்டர் மார்க் ஆட் பண்றதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் guys. ஸோ இந்த ஒரு 3 விஷயத்தை பத்தி இந்த ஒரு வீடியோல கிளியரா ஃபுல் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன் guys. பாருங்க, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்டா விசிட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க guys. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து அமைத்துக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம், அதை பத்தி ஃபுல் டீடைலா பார்க்கலாம் கைஸ். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் மார்க்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் கைஸ். உங்களுடைய வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கைஸ் ஒரு பார்ட்டா உங்களுடைய சேனல் நேம் வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ அப்படின்னு உங்களுடைய சேனல் நேம் அல்லது எந்த ஒரு வேர்டாக இருந்தாலும் சரி கைஸ், அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வேர்டு வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ அப்படி கொடுத்துருக்கிற பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா கைஸ் அது ரொம்ப டார்க்கா இருக்கக்கூடாது, லைட்டா இருக்கணும் கைஸ். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியை பேக்ரவுண்ட் வச்சு இருக்கிற மாதிரி இருக்கணும் கைஸ். லைக் அந்த ஒரு வேர்டு வந்து பாத்தீங்கன்னா கைஸ் தண்ணியில எழுதப்பட்டது மாதிரி இருக்கணும். ஸோ அது லைட்டா தெரியுற ஒரு வேர்டு தான் கைஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் மார்க் அப்படிங்கறத சொல்லுவோம். செகண்டா பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா கைஸ் இந்த வாட்டர் மார்க்னால நமக்கு என்ன யூஸ் அப்படிங்கறத பார்க்கலாம் கைஸ். லைக் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணிருப்பீங்க கைஸ். அப்படி அப்லோட் பண்ணிருக்கிற பட்சத்துல உங்களுடைய வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாட்டர் மார்க் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல வியூவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வீடியோஸ் வாட்ச் பண்ணும்போது அந்த வாட்டர் மார்க் வந்து ஷோ ஆகும் கைஸ். அப்படி ஷோ ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா கைஸ் மற்ற கிரியேட்டர்ஸ் வந்து உங்களுடைய சேனல்ல வந்து ஒரு வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா கைஸ் உங்களுடைய வீடியோ அப்லோட் பண்ணிருக்கிறது அந்த ஒரு வாட்டர் மார்க் வந்து பாத்தீங்கன்னா காட்டி கொடுத்துருங்க கைஸ். லைக் சின்ன ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்க வச்சிருந்தா கூட உங்களுடைய வீடியோவில் நீங்க வாட்டர் மார்க் ஆட் பண்ணிருக்கிறனால கைஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த நீங்க ஆட் பண்ணிருக்கக்கூடிய வாட்டர் மார்க் வந்து ஷோ பண்ணும். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா கைஸ் ஈஸியா ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோ தான், நம்மளுடைய வீடியோவை மற்ற ஒரு சேனல் வந்து எடுத்து அப்படியே போட்டிருக்காங்க, வாட்டர் மார்க் வந்து இருக்குது, அதை வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாட்டர் மார்க் அப்படிங்கிறது வந்து ஹெல்ப் பண்ணுது. தேட பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் வாட்டர் மார்க் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத கிளியராக பார்க்கலாம் கைஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ வந்து எடுத்து வச்சிருப்பீங்க கைஸ். நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து போட்டுக்கோங்க கைஸ். லைக் கம்ப்யூட்டராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சாஃப்ட்வேரில் போட்டுக்கலாம். லைக் மொபைலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கைஸ் கைன் மாஸ்டர் இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதில் நீங்கள் யூஸ் பண்ணி அந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இம்போர்ட் பண்ணிக்கோங்க கைஸ். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நீங்கள் அந்த ஒரு வீடியோவோட ஃபுல் எடிட்டிங்கை முடிச்சுக்கலாம் கைஸ். ஃபுல் எடிட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த மாதிரி நீங்கள் வாட்டர் மார்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் கைன் மாஸ்டர் ஆப்பில் வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லை கைஸ். அதுலேயும் டெக்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்கள் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு கைஸ் அதோட ஒப்பாசிட்டி வந்து லோ பண்ணுறது தான், இப்படிதான் கைஸ் ப்ரொசீஜர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த ஆப்பில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். லேயர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா கைஸ், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லேயர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் கைஸ். கொடுத்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனல் நேம் வந்து கொடுக்குறேன் கைஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது நேம் வைக்க விருப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நேம் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த ஆப்லேயே டிஃபால்ட்டாக ஃபாண்ட் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஏஏ அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாண்ட் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் கைஸ். லைக் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். நோட்டோ செரிஃப் ரெகுலர் அப்படிங்கிறது இருக்குது, அந்த ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் அந்த ஒரு ஃபாண்ட் ஸ்டைலுக்கு வந்து மாறிடுச்சு. மாறினதுக்கப்புறம் கீழே லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கைஸ் அவுட்லைன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க கைஸ். ஒயிட் கலர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா ஆல்ஃபா ஒப்பாசிட்டி அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இந்த ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நீங்கள் வந்து 16 to 20 வச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் 19 வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒப்பாசிட்டி ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு கைஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிக் சிம்பிள் கொடுத்துக்கோங்க, ஓகே ஆயிரும். ஓகே ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த ஒரு டெக்ஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி அது நீங்கள் எந்த இடத்துல வைக்க விருப்பம் இருக்கோ அந்த இடத்துல வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் கைஸ். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் கைஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சி பார்த்துருக்கலாம் ஏன் ஒப்பாசிட்டி ஆப்ஷன் வந்து அதிகமாக வைக்கக்கூடாது அப்படிங்கிறத நினச்சி பார்த்துருக்கலாம் கைஸ். நீங்கள் அதிகமாக வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கக்கூடிய வாட்டர் மார்க்கோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ரொம்ப டார்க்காக இருக்கும். அப்படி டார்க்காக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் உங்கள் வீடியோவை வாட்ச் பண்ணுற ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் கைஸ். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது.
ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் உங்களுடைய வீடியோஸ்க்கு நீங்கள் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் தண்ணியில் எழுதப்பட்டது மாதிரி இருக்கும், லைட்டாகவும் இருக்கும் கைஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா அச்சா தெரியாது. ஸோ ஆடியன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் வாட்டர் மார்க் இருக்குது அப்படிங்கிறது அவ்வளோ அளவுக்கு தெரியாது கைஸ், லைட்டாக தான் தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் உங்களோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பார்ப்பாங்க. அவ்வளோதான் கைஸ் விஷயம். இந்த ஒரு வாட்டர் மார்க் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஸ்க்ரீன் வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ கைஸ் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் அப்படின்னா என்ன, இந்த வாட்டர் மார்க் எப்படி செட் பண்ணுறது, இந்த வாட்டர் மார்க் ஆட் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படிங்கிறத இந்த 3 விஷயத்தையும் பற்றி இந்த ஒரு வீடியோவில் கிளியராக ஃபுல்லிட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் கைஸ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான ரிசல்ட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ உங்களுடைய வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி ஆட் பண்ணிட்டீங்கன்னா மற்ற கிரியேட்டர்ஸ் வந்து உங்களுடைய வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் கைஸ். அப்லோட் பண்ண வீடியோக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்டர் மார்க் வந்து ஷோ ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது உங்களுடைய சேனல்லேருந்து எடுத்து அப்லோட் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் கீழே லைக் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க கைஸ். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கைஸ். கிரியேட்டராக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் இதெல்லாம் எப்படி செட் பண்ணுறது, இது என்ன யூஸ் அப்படிங்கிறது அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு கைஸ். ஸோ ஃபைனல் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க கைஸ். அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் அப்லோட் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்களா கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.